திருப்புகழ் 198. விதம் இசைந்து இனிதா மலர் மாலைகள் குழல் அணிந்து அனுராகமுமே சொல்லி விதரணம் சொல்லி வீறுகளே சொல்லி அழகாக விரி குறும்பைகளாம் என வீரிய கனக சம்பிரம மேரு அது ஆம் அதி விரகம் ஓங்கிய மாமுலையால் எதிர் அமர் நாடி இதம் இசைந்து அன்னமாம் எனவே இனநடை நடந்தனர் வீதியிலே வர எவர்களும் சித்த மான் கொழு மாதர்கண் வலையாலே எனது சிந்தையும் வாடிவிடா வகை அருள் புரிந்து அழகாகிய தாமரை இரு பதங்களினால் என்னை ஆழ்வதும் ஒரு நாளே. மதமிசைந்தெதிரே ஒரு சூரனை உடல் 2 கூறாய் விழவே சின வடிவு தங்கிய வேலினை ஏவிய அதி தீரா மதுரை இன்சொலி மாது உமை நாரணி கௌரி அம்பிகை யாமளை பார்வதி மௌன சுந்தரி காரணி யோகினி சிறுவோனே பதமிசைந்தெழு லோகமுமே வலம் நொடியில் வந்திடு மாமயில் மீது ஒரு பவனி வந்து கிருபாகர சேவக விரல் வீரா பருதியின் பிரபை கோடி அதாம் எனும் வடிவு கொண்டு அருள் காசியின் மீறிய பழனியங்கிரி மீதினில் மேவிய பெருமாளே மாதர் கண் வலையாலே எனது சிந்தையும் வாடிவிடா வகை அருள் புரிந்து அழகாகிய தாமரை இரு பதங்களினால் என்னை ஆழ்வதும் ஒரு நாளே. பருதியின் பிரபை கோடியதாம் எனும் வடிவு கொண்டருள் காசியின் மீறிய பழனியங்கிரி மீதினில் மேவிய பெருமாளே இரு பதங்களினால் என்னை ஆழ்வதும் ஒரு நாளே. செருக்கு கொண்டு எதிரே வந்து குறிட்ட சூரபன்மனின் உடம்பு இருபுறாக விழும்படி சினத்தின் வடிவுடைய வேலை செலுத்திய மிக்க வீரனே இனிய சொல்லை பேசுபவளும் நாராயணி கௌரி அம்பிகை யாமளை பார்வதி மௌன சுந்தரி காரணி யோகினி என்ற பெயர்களை பூண்டவருமான தேவியின் மகனே தக்க சமயத்தில் 7 உலகங்களையும் ஒரு நொடி பொழுதில் பலமாக சுற்றி வந்த அழகிய மயிலில் பவனி வந்து பெரும் அருளுக்கு உறைவிடமானவனே வெற்றி உடைய வீரனே கதிரவனின் ஒளி கோடிக்கணக்கென கூறுமாறு வடிவுடன் விளங்கும் காசியம்பதியை விட சிறந்த அழகிய பழனிமலை மீதில் விற்றிருக்கின்ற பெருமாளே விலைமகளில் பல வகையாக இனிதாய் மலர் மாலைகளை கூந்தலில் சூடுவர் மிக்க ஆசை மொழிகளை சொல்லுவர் தம் விவேகத்தை கூறுவர் தம் சிறப்புகளை சொல்லுவர் அழகுபட விரிந்து வளர்ந்த குறும்பைகள் எவ்வாறு விளங்கும் பொன்மயமாய் சிறந்த மேருமலை மீது மிக்க ஆசையை ஏற்படுத்தும் பொங்கை மீது காமப்போரை விரும்பி இன்பத்துடன் அன்னப்பறவை என கூறுமாறு பலவித நடை நடப்பர் அங்கனம் நடந்தவர்களாய் வீதியிலே வந்து எவரும் மனத்தில் மயக்கத்தை கொள்ளச் செய்வர். இத்தகைய விலை மகளிரின் கண்வலையால் என் உள்ளமும் வாட்டம் அடையாதபடி அழகிய தாமரை போன்ற உன் திருவடிகளால் ஆட்கொள்ளும் நாள் ஒன்றும் உளதாகுமோ. இரு பதங்களினால் என்னை ஆழ்வதும் ஒரு நாளே. எனது சிந்தையும் வாடிவிடா வகை அருள் புரிந்து அழகாகிய தாமரை இரு பதங்களினால் என்னை ஆழ்வதும் ஒரு நாளே. காசிப்பதியை விட சிறந்த பழனி என அருணகிரியார் குறிப்பிடுகிறார். காசி என்பது ஆக்ஞை, அது புருவத்தின் நடுவு. அங்கே வீற்றிருக்கும் இறைவர் சதாசிவன். அவரே முருகப்பெருமானை பழம் நீ என சுட்டி காட்டிய இறைவர் தண்டாயுதபாணி பழனியில் வீற்றிருக்கிறார். காசியில் அமர்ந்த இறைவர் பழம் நீதான் அருள் பழம் என்று உணர்த்திய காரணத்தால் காசியை விட பழனி மேன்மை உடைத்து என்பர் தத்துவ வரலார்.